இந்த இடம் எப்படி இருக்கு பாருங்களா, செம்மையா இருக்குங்க. மாமரத்துக்கு பக்கத்துல இந்த மாதிரி போர் செட்டு ஒன்று இருக்குங்க. எப்படி தண்ணி ஓடுது பாருங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா வயலுக்கு தாங்க போகுது. செம்ம கூலிங்கா இருக்குங்க இந்த இடம். அம்மா, ஓ, இது கருப்பு இல்லை சிவப்பு இல்லை? கொஞ்சம் சிவப்பு இல்லை தான், கருப்புன்னா நல்லா கருப்பாக இருக்கும். ஆனால் தூசு நிறையா இருக்குல்லம்மா. ஆமாம். அப்புறம் இதை தாங்க எடுத்துட்டு வறுக்கணும். இங்கே பாருங்க, நல்லா செக்கச்சவேர்னு இருக்குங்க. கிண்டுமா, நல்லா வறுத்துக்கணுமா? ஆமாம். போதுமாம்மா? போதும். மிக்ஸ் பண்ணுமா. பார்க்கவே இவ்வளோ இதாக இருக்குமா? எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குங்க. அப்படியே துணுரை பூச்சிப்போம். அம்மா, ஓ, இன்னைக்கு நான் சொன்னதை பண்ணிடலாமா? பண்ணிவிடுவோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடி நல்லா வளருங்க. அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, எள்ளும் தேனும் வச்சு அதை எள்ளை ஃபஸ்ட்டு என்னம்மா பண்ணோம், எள்ளை வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்துக்கிட்டு அதை பார்த்திங்கன்னா மிக்சியில் கொடுத்து நல்லா அரைச்சிக்கிட்டு அதில் என்னம்மா பண்ணோம், அது தேனை ஊற்றி மிக்ஸ் பண்ணி டெய்லியும் சாப்பிட்டுட்டு வரணும். டெய்லி சாப்பிட்ணுமா? ஆமாம். ஆமாங்க, இது சாப்பிட்டேன்னா முடி நல்லா கருப்பாக வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் ட்ரை பண்ண போகிறேங்க. அம்மா, ஓ, வெயிலை பார்த்தியா? 4-5 மணி ஆகும்போது இன்னும் வெயிலே குறையில. ஆமாங்க. சரிம்மா, போய் எல்லாம் ரெடி பண்ணிடுமா? போய் ரெடி பண்ணிவிடும். ஆமாம். எள்ளை கொட்டி அதில் உள்ள தூசியெல்லாம் எடுத்துப்போம். கொட்டுமா. அம்மா, ஓ, இது கருப்பு இல்லை சிவப்பு இல்லை? கொஞ்சம் சிவப்பு இல்லை தான், கருப்புன்னா நல்லா கருப்பாக இருக்கும். ஆனால் தூசு நிறையா இருக்குல்லம்மா. ஆமாம். அப்புறம் இதை தாங்க எடுத்துகிட்டு வறுக்கணும். அம்மா, ஓ, ஆனால் எள்ளு வந்து உடம்புக்கு நல்லது தானேம்மா? நல்லது தான். இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, செமையாக இருக்குங்க. ஆனால் ரேஸாக இந்த தூசு இருக்குது, அதை தாம்மா எடுத்துக்கணும். ஆமாம். என்ன எள்ளில் அந்த தூசெல்லாம் பொறுக்கியாச்சா? பொறுக்கியாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சிருமா? பற்ற வச்சிடும். பற்ற வைமா. சட்டியை போடுமா. எள்ளை கொட்டிடுமாம்மா? கொட்டிடும். கொட்டுமா. இங்கே பாருங்க, நல்லா செக்கச்சவேர்னு இருக்குங்க. கிண்டுமா, நல்லா வறுத்துக்கணுமா? ஆமாம். நல்லா வறுத்துட்டு அப்படியே மிக்சியில் கொடுத்து அரைச்சிடணும். அதோட கொட்டி ஆற வச்சுடுவோம். இங்கே பாருங்க. ஓ, இப்படி தான் செக் பண்ணணுமா? ஆமாம். நல்லா இதாகிடுச்சு. ஆமாம். இங்கே அதோட பாருங்க, கொட்டி கிண்டி காய வச்சிடும். இங்கே பாருங்க. இதோட மிக்ஸி ஜாரில் கொடுத்து அரைச்சிடுவோம். அம்மா, ஓ, எள்ளு நல்லா மாவாக அரைக்கணுமாம்மா? ஆமாம். ஒரே தடையிலே அரைச்சிடலாமா? அரைச்சிடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இது நம்ம பண்ணுறோம், ஆனால் கரெக்டாக இது வந்து சாப்பிட்ணும் தானேம்மா? சாப்பிட்டா நல்லா சாப்பிட்ணும். அப்போ தான் நல்லா ரிசல்ட் கொடுக்கும். அரைச்சிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்க, வாடை இருக்குது. சரி வாசம் இல்லைம்மா? ஆமாம். அம்மா, ஓ, கிண்ணத்தில் கொட்டிடுமா? கொட்டிடும். கொட்டுமா. இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஆமாம். இது வெறுசாகவே சாப்பிட்லாம் இருக்கேன். அள்ளி சாப்பிட்டுடலாம். இதோட தேனை ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிப்போம். ஊற்றுமா. போதுமாம்மா? போதும். மிக்ஸ் பண்ணுமா. பார்க்கவே இவ்வளோ இதாக இருக்குமா? வாடையே இழுக்குது. ஆமாம், எப்படி இருக்கு பாரு.
அம்மா ஓ என்ன தேன்லாம் ஊற்றி நல்லா மிஸ் பண்ணியாச்சா? மிஸ் பண்ணியாச்சு. இப்போ டப்பாவில் போட்டுருமா? போட்டுருவோம். போடுமா. இங்கே பாருங்க, இந்த மாதிரி டப்பாவில் போட்டுக்கிட்டா சீக்கிரம் வீணாக போகாதுங்க. நம்ம 1 மாதம் கூட வச்சு சாப்பிட்லாம். சின்ன டப்பா போதுங்க, ஏன்னா நம்ம கம்மியாக தான் பண்ணியிருக்கோம். அதனால் என்ன டப்பாலெலாம் போட்டு முடிச்சா இல்லையா? முடிஞ்சிச்சு. இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. இது பார்த்தா 10 நாளைக்கு தாராளமாக சாப்பிட்லாங்க. பேலன்ஸ் கொஞ்சம் இருக்குங்க. அம்மா அப்படியே கொஞ்சம் சாப்பிடு. இங்கே பாருங்க, சாப்பிடுமா. எப்படிம்மா இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இனிப்புலாம் கரெக்டாக இருக்காம்மா? கரெக்டாக இருக்கு. பாருங்க, காலையிலே வாக்கிங் கிளம்பியாச்சுங்க. சூப்பராக இருக்குது. இந்த டைமுக்கு தான் கிளைமேட் நல்லாயிருக்கும். இதுக்கு அந்தாண்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு மேலே நம்மளாலே கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க, அந்தமாரி வெயிலாக இருக்கும். ஆமாங்க, அப்படி போகிறப்ப என்னென்ன இருக்குது சொல்லி ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. காலையிலே பாருங்கள், அந்த மயில் சவுண்டு செம்மையாக இருக்குங்க, கத்துறது. எல்லாம் வேறு சிவப்பு பழங்க. சீசனே முடிய போகுதுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பழம் இருக்குது பாருங்கள். ஏதோ இப்போ தான் சீசன் ஸ்டார்ட் ஆகின மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 30 பழம் கிடக்குங்க கீழே. ஃபுல்லாக வெறும் பழம் தாங்க. அப்படியே பாருங்கள், இன்னும் பார்த்தீங்கன்னா சீசன் முடிஞ்சாலுமே பழம் 1 2 இருந்துக்கிட்டே இருக்குங்க எல்லா இதுலேயுமே. அது தெரியுது அவங்களுக்கு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சீசன் முடிய போகிற டைமில் தான் எல்லாத்துக்கும் அந்த பழம் சாப்பிட்ணும் போல் தோணும். அதெல்லாமே பாருங்களேன், பேக்ரவுண்டு எப்படி இருக்குன்னு. செம காடாக இருக்குங்க. அதெல்லாமே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெயில் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்காந்தாண்டே இங்கெல்லாம் இருக்க முடியாதுங்க. இப்போது ஒரு மார்னிங் டைமில் கொஞ்சம் நேரம் இருக்கலாம், அதுக்காந்தாண்டே இருக்க முடியாதுங்க. ஆமாங்க, அப்படியே போக வேண்டியதான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் உள்ளே பூந்து தான் போகணுங்க. இதுதான் இதோட பாதையே. ஐயோ, பயங்கரமாக இருக்குங்க இது உள்ளே பூந்து வர்றது. பெரிய மலை உள்ளே பூந்து வர்ற மாதிரியே இருக்குங்க. பாருங்க எப்படி பூந்து வரன்னு. ஒரு வழியாக நம்ம இவ்வளோ பெரிய காட்டை தாண்டியாச்சுங்க. அப்படியே போக வேண்டியதாம்மா. காலையிலே பாருங்களேன், அந்த பனி பேஞ்சிருக்குங்க. அந்த புல்லில் காலை வச்சோன்னா அப்படியே ஜில்லுன்னு இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாலாப்பழமும் இன்னும் இருக்குங்க. இந்த இருக்குது பாருங்க, இதான் செடிங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இதில் ஒரு பழம் இருக்குங்க, மஞ்சள் கலரு. இந்த அப்படியே பாருங்கள், இந்த பிச்சுட்டேன். இந்த இருக்குது பாருங்கள், இதாங்க பாலாப்பழம். இப்போ தெரியுது அவங்களுக்கு அழகா. இதை தான் சாப்பிட்டா சூப்பராக பபுள்கம் மாதிரி இருக்குங்க. செம்மையாக இருக்குது, செம்ம இனிப்புங்க. செடி பாருங்கள், இதான் வந்ததுக்கு ஒரு பாலாப்பழம் சாப்பிட்டாச்சுங்க. ஈச்சம்பழமும் இருக்குது, ஆனால் கொஞ்சம் காடாக இருக்குது. ஏதோ கத்தி எடுத்துகிட்டு வந்தால் கட் பண்ணிவிட்டு பிச்சு சாப்பிட்லாம். இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்களேன். இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த குளத்துல செம மீன் இருக்குங்க. அப்படியே மேலே பாருங்களேன், எவ்வளோ பனை மரம். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா காடாக தாங்க இருக்கும். இப்படியே மேலே பாருங்கள் எப்படி இருக்குது. எல்லா பனை மரமும் இப்படி தான் இருக்கும். கீழே அதெல்லாம் எவ்வளோ மட்டை கீழே கொட்டிக்க இருக்குது பாருங்கள். விரவுலாம் நிறையா கிடைக்குங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஈச்ச மரம் மாதிரியே இருக்குங்க இந்த மரம். ஆனால் செம்ம அழகாக இருக்கும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதில் ஏதோ ஒரு கருப்பு கலர் காய் வச்சுருக்கு பாருங்கள். வந்தங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இன்னுமே ஈச்ச மரம், நுங்கு, பாலாப்பழம் இதெல்லாம் இன்னுமே சீசன் முடியலைங்க. கொஞ்சம் கொஞ்சம் இருக்குங்க. ஆமாங்க, இது பார்த்திங்கன்னா நம்ம பிக்க வரல, சும்மா அப்படியே வாக்கிங் மாரி வந்தேங்க. அதெல்லாம் பாருங்களேன், பின்னாடி எவ்வளோ பெரிய குளம் இருக்குன்னு. இந்த குளம்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும், ஆனால் நிறைய பேருக்கு நீச்சல் தெரியாமல் போய் குளிக்கிறாங்க. ஆனால் அந்தமாரி மட்டும் பண்ணவே கூடாதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மெயின் நீச்சல் நல்லா ஃபுல்லாக கற்றுக்கிட்டு தான் போய் குளிக்கணும். சரி, நம்ம தெரியும்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, போய் குளிச்சிடுறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இறந்துடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணாதீங்க, நீச்சல்லாம் மெயின் கற்றுக்கணுங்க.
ஆமாங்க, அப்படியே போகிறப்ப கிளம்ப வேண்டியதான். வெயிலும் ஸ்டார்ட் ஆகிடுச்சா, இதில் போய் வீட்டில் குளிச்சுட்டு கொஞ்சம் வெளில போகணுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குளிச்சு கிழிச்சிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு வந்தாச்சுங்க. அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே போக வேண்டியதாங்க. இந்த சைடு வந்தாலே நான் கண்டிப்பாக இந்த சாமியை கும்பிட்டுட்டு தாங்க போவோம். அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்களா, எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. அப்படியே துணூரை பூசிப்போம். துணூறு எப்போவுமே இருக்குங்க. அப்படியே சாமியை கும்பிட்டாச்சிங்க, அப்படியே நம்ம போக வேண்டியதான். ஆலமரத்தை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதில் பாருங்கள், இது என்ன பலனே தெரியலங்க, பொத்து பொத்துன்னு தலையில் ஊந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் செம்ம நிழலுங்க இந்த மரம். ஆனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கெடாலாம் வெட்டுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறையா செம்ம கூட்டமாக இருக்குங்க. இதை பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள், சின்ன பிள்ளைலாம் இதை தொங்கிடுதாங்க, ஊஞ்சல்லாம் ஆடும். செம்மையாக இருக்குது இந்த மரம். பாருங்கள் எவ்வளோ பெருசாக பாருங்களேன் அந்த மரம். தொட்டிலாம் கட்டினா செம்மையாக ஆடலாங்க ஊஞ்சல். பாருங்கள், வெளியில் போய் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிங்க. முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா செம்ம வெயிலுங்க. அப்படியே பாருங்கள் மாமரம் நிழல் சூப்பராக இருக்குங்க. இன்னொன்று உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்கும். எப்படி தண்ணி ஓடுது பாருங்களா, நான் அப்படியே போய் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களா, செம்ம தண்ணிங்க. அப்படியே ஜில் ஜில்னு இருக்குங்க. மாமரத்துக்கிட்ட இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் எப்படி ஓடுது பாருங்கள், ஜில் ஜில்னு தண்ணி. செம்மையாக இருக்குங்க இந்த இடம் பார்க்கவே, அவ்வளோ அழகா சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிலம்லாம் கிடைக்குமாங்க பாருங்கள். மாமரத்துக்கிட்ட இவ்வளோ பெரிய போர் ஓடுதுங்க, செம்ம கூலிங்காக இருக்குது. அதேமாரி பாருங்கள் மேலே பாருங்கள் எவ்வளோ மாங்காவை, சரி மாங்காய் இருக்குங்க ஃபுல்லாக, நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே இந்த இடம்.